லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். இதுல எதுல இன்வெஸ்ட் பண்றதுன்னு கன்ஃபியூஸா இருக்கீங்களா? ஏன் மூணத்தோட மிக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? ட்ரஸ்ட் எம்எஃப் மல்டி கேப் ஃபண்ட் ஒரே ஃபண்ட்ல 3 செக்மெண்ட்ஸை ப்ராமிஸ் பண்றாங்க. ஏன்னா இது ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு மல்டி கேப் ஃபண்ட். பட் இவங்களோட மிக்ஸ் உங்களுக்கு லாங் டேர்ம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? இஸ் திஸ் ரைட் ஃபார் யூ? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த ஃபண்டை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு மல்டி கேப் ஃபண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு மல்டி கேப் ஃபண்டுன்றது ஒரு டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட். இது அக்ராஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இட் மஸ்ட் பி இன்வெஸ்டட் இன் ஸ்மால் கேப், மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ். ஒரு 25% ஆஃப் த கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஈச் கேப் ஸ்டாக்ல இன்வெஸ்டடா இருக்கணும். ரிமைனிங் 25% தான் ஃபண்ட் மேனேஜரோட கமாண்ட்ல இருக்கும் அக்கார்டிங் டு செபிஸ் கைட்லைன்ஸ். ஸோ இப்போ இதை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இப்போ இந்த ஃபண்டோட சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இதோட NFO அப்படின்றதுனால இதோட ஓப்பனிங் டேட் 30th June 2025 அண்ட் க்ளோசிங் டேட் 14 July 2025. அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப் அண்ட் இது பிலாங் பண்ற கேட்டகரி வந்து ஈக்விட்டி மல்டி கேப். இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500 மல்டி கேப் T:25:25 TRI. எக்ஸிட் லோட் பார்த்தீங்கன்னா சப்போஸ் 180 டேஸ்க்கு முன்னாடி ரிடீம் பண்ணிட்டீங்கன்னா 1% அப்ளை ஆகும். என்ட்ரி லோட் கிடையாது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டா நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ண தேவையான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000 rupees. அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மிஹிர் வோரா அண்ட் மிஸ்டர் ஆகாஷ் மங்கானி. அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி இதுல அதிக ரிஸ்க் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இதோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸோட ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ப்ரெடாமினன்ட்லி இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் அச்சீவ் பண்றது தான் இதோட எய்ம் அண்ட் பிரைமரி ஆப்ஜெக்டிவ். இப்போ இந்த ஃபண்டை பத்தி ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருக்கு. நம்ம இப்போ அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ இதுல இன்வெஸ்ட் பண்ண என்ன மாதிரியான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 டைவர்சிஃபிகேஷன் அக்ராஸ் மார்க்கெட் கேப். ஸோ இந்த ஃபண்ட் லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் எல்லாத்துலயுமே இன்வெஸ்ட் பண்றதுனால நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ஒரு ஹெல்த்தி மிக்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் நம்பர் 2 பேலன்ஸ்ட் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன். ஸோ லார்ஜ் கேப்ல ஸ்டெபிலிட்டி இருக்கு, மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் உங்களுக்கு ஹையர் growth பொட்டன்ஷியல் கொடுக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஐடியல் ஃபார் லாங் டேர்ம் கோல்ஸ். நம்பர் 3 இல்ல செபி மேண்டேட்டட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங் ப்ராமிஸ் கிடையாது. செபி ஆக்சுவலி வந்து ஈச் மார்க்கெட் கேப்ல அட்லீஸ்ட் 25% இருக்கணும்னு மேண்டேட் பண்றாங்க, என்ஷூரிங் பேலன்ஸ்ட் அலோகேஷன். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஃபார் கோர் ஈக்விட்டி அலோகேஷன். இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க அண்ட் எல்லா பேசிஸுமே அதை கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மல்டி கேப் ஃபண்ட் உங்களோட கோர் இன்வெஸ்ட்மெண்ட்டா வச்சுக்கிறதுக்கு ஐடியல். ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜருக்கு இதுல லிமிடெட் ஃபிளெக்சிபிலிட்டி தான். அதாவது ஈச் கேப் சைஸ்க்கு இவங்க 25% தான் ரூல் அப்படின்றது வச்சிருக்கிறதுனால ஃபண்ட் மேனேஜரால இப்போ ஏதாவது ஒரு டஃப் டைம்ல ஸ்மால் ஆர் மிட் கேப்ஸ்ல வந்து எக்ஸ்போஷர் கம்மி பண்ணணும்னா அவங்களால அது முடியாது. அண்ட் நம்பர் 2 ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர்ல இருக்கிற ஹையர் வாலட்டிலிட்டி. இந்த 25% மேண்டேட்டரி இன் ஸ்மால் கேப்ஸ் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் ஒரு பியூர் லார்ஜ் கேப் ஃபண்டை விட ரொம்ப வந்து வாலட்டைலா இருக்கும். நம்பர் 3 இது ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு ஐடியல் கிடையாது. ஸோ ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர் இருக்கிற ஒரு ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்றதுனால லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் இது மோர் சூட்டபிளா இருக்கும் கம்பேர்ட் டு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். அண்ட் நம்பர் 4 இது ஒரு ரிலேட்டிவ்லி நியூ AMC அண்ட் ஃபண்ட். இந்த ட்ரஸ்ட் எம்எஃப் AMC பார்த்தீங்கன்னா இப்போதான் இன்னும் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்வெஸ்டரா நீங்க வந்து இதோட கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸை நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து தென் யூ கேன் சூஸ் டு இன்வெஸ்ட் பிக். ஸோ இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸும் இருக்கு. இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுதான் இல்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ வாட் இஸ் த ஃபைனல் டேக் அவே? ட்ரஸ்ட் எம்எஃப் மல்டி கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த ஃபண்ட் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் ஆல் வேர்ல்ட்ஸ் கொடுக்கணும்னு எய்ம் பண்றாங்க. ஸ்டெபிலிட்டி, growth அண்ட் டைவர்சிஃபிகேஷன். ஆனா எந்த ஒரு ஈக்விட்டி ஃபண்ட் மாதிரி இதுவுமே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தான் சூட்டபிள். அதுவும் வந்து வாலட்டிலிட்டி ஹேண்டில் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ். அண்ட் நீங்க ஏதாவது ஒரு கோர் ஈக்விட்டி ஃபண்ட் உங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுல வந்து எல்லா மார்க்கெட் கேப்ஸ்மே ஒரே ஃபண்ட்ல வந்து எக்ஸ்போஷர் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா திஸ் மைட் பி ஐடியல். பட் இது ஒரு NFO. இப்போல இருந்தா இது எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க, இதோட ட்ராக் ரெக்கார்ட் என்ன, இதோட போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்மளுக்கு இனிமேல் தான் தெரிய வரும். ஸோ இதை பத்தி எதுவுமே தெரியாம நம்ம இன்வெஸ்ட் பண்றது லைக் அ பிளைண்ட் ரிஸ்க். அண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ரொஃபைல் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு இது ஃபிட் ஆகுதான்னு பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும்னா நீங்க ஒரு ப்ரொஃபஷனலான சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானோட ஹெல்ப்பை கூட கன்சல்ட் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் எங்களுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா நீங்க வந்து ஒரு மல்டி கேப் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி NFO-வை தவிர்த்து இதே மாதிரி எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு வித் ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் மினிமம் 7 to 10 years. அந்த மாதிரி ஒரு ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஹைஸ் அண்ட் லோஸ் உங்களால வந்து அனலைஸ் பண்ணி ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி NFO-ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுவும் ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ அண்ட் ரிசர்ச்
ரிசர்ச் இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது லைக் பிளைண்ட் ரிஸ்க். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரிஸ்கி. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய சப்ளிமெண்ட்ரி ஹோல்டிங்காக வச்சுக்கோங்க. அதாவது உங்ககிட்ட இப்போ சர்ப்ளஸ் கேஷ் இருக்குன்னா சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மூலியமா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது ட்ரையல் பேசிஸ். தென் ஓவர் தி இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஃபண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக எப்போவுமே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ்க்காக ஒரு ஃபினான்ஷியல் பிளானர்ட்ட கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சூட்டபிலிட்டி பார்ப்பாங்க. இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லாப் ரேஷியோ, அலோகேஷன் எல்லாமே உங்களுடைய கோல்ஸ், உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவுக்கு மேட்ச் ஆகுதா, அலைன்டாக இருக்கான்னு பார்த்து தான் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அண்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு லாங் டேர்ம்ல இன்னும் ஒரு பெட்டர் அவுட்கம் வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ்